Hi, this is Irshad here. So இந்த வீடியோவில் நம்ம மார்ச்சோட ரேண்டம் ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து ஃபைட்டர். ஸோ ஃபைட்டர் வந்து சித்தார்த்தா ஆனந்த் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி வார் பேங் பேங் அப்படிங்கிற மாதிரியான படம் ஒரு சில படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து ரித்திக் ரோஷன் அண்ட் தீபிகா படுகோன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி வந்து புல்வாமா அட்டாக் அப்புறம் வந்து எப்படி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுச்சு, எஸ்பெஷலி த பேஸ், அந்த பேஸ் எல்லாம் அட்டாக் பண்ணது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த கதை, இந்த மொத்த கதையும். ஸோ டு பி ஃப்ரேங்க், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் வி ஷுட் பி அஷேம்ட் டு சி லைக் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததுக்கு அப்புறமும் லைக் நம்ம அந்த படத்தை வந்து ஒரு சிலர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ திங்க் வி ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் தட். பிகாஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து லைக் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப லைக் க்ளோரிஃபை பண்ணி காமிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப வந்து அன்யூஷுவலாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. லைக் இது வந்து எஸ்பெஷலி வென் யூர் ஷோகேசிங் ஒரு நாட்டோட ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸை நீங்கள் காமிக்கும் போது அது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரியலிஸ்டிக்காக காமிக்கணுமோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக காமிக்கணும். அதுக்கான ரிசர்ச்சஸ் பண்ணணும், அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் நிறையா பண்ணணும். அந்த மாதிரியான படங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த படத்தில் எனக்கு வந்து தென்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு சீனே வந்து ஹீரோவோட இன்ட்ரடக்ஷனே வந்து லைக் அந்த பிளேனவே வந்து தலைகீழாக ஓட்டிகிட்டு போகிறாரு, அதுவும் வந்து ரன்வேயில். ஸோ அதுவே வந்து ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நிறையா லாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து எஸ்பெஷலி வென் லைக் ஃப்ளைட் ஆகும்போது லைக் ரொம்ப நிறைய லாஜிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட டாப் கன்னோட அப்படி ரீமேக் தான். லைக் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஸோ புல்வாமா அட்டாக் பற்றி எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, பட் அட்லீஸ்ட் வந்து அதை ஒரு நேர்மையாவது எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் somehow வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் த கவர்மெண்ட் ஹஸ் செட். லைக் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்து அந்த கவர்மெண்ட் நம்ம எஸ்பெஷலி 2019 அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி லைக் அவங்களோட நெரேட்டிவை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு கதையாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து அது அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ண கதையாக இருந்துச்சு. So factually like there are like many problems in this like நம்ம ஒரு விஷயம் வந்து புல்வாமா அட்டாக்ல வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவை நீங்கள் அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் வி வில் ரிட்டாலியேட் அப்படின்னு காமிச்சோம் நம்ம. அது வரைக்கும் சரி. லைக் அதை வந்து பொலிட்டிக்கலாக க்ளோரிஃபை பண்ணுறது இந்த படத்துலையும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் இஷ்யூவாக நான் பார்த்தேன். அண்ட் புல்வாமா அட்டாக்கே வந்து லைக் எஸ்பெஷலி லைக் இந்தியா வந்து கிராஸ் பார்டர் போய் லைக் அட்டாக் பண்ண இதுலேயே வந்து நிறையா இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்ஸும் வந்து நம்ம நெரேட்டிவ்க்கும் அவங்க நெரேட்டிவ்க்குமே வந்து நிறையா வேறுபாடுகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான நிறையா ப்ரோபகேண்டா ஃபிலிம்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஆர்மியை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து லைக் யதார்த்தமாக காமிக்கிறது வேறு, அந்த விஷயத்தை வந்து ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ணி காமிக்கிறது வேறு. அண்ட் இதில் எஸ்பெஷலி நீங்கள் ஃபஸ்ட்டு சீனே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரியான படம் அப்படின்னு. ஒரு டிப்பிக்கலி ஒரு பாகிஸ்தான் டெரரிஸ்ட்ஸு, ஐஎஸ்ஐஎஸ் டெரரிஸ்ட்டு அண்ட் பாகிஸ்தான் ஆர்மி எல்லாருமே உட்காந்து இந்தியாவை எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் வந்து இதே ஆரம்பிக்கும், லைக் படமே ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படி போக போகுது அப்படின்னு. அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ கம்மிங் டு இந்த படத்தில் அப்படி என்னதான் பாசிட்டிவாக நான் ஒரு விஷயம் பார்த்தது, கிராஃபிக்ஸ் வாஸ் பெட்டர். லைக் எஸ்பெஷலி த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவலி செகண்ட் ஹாஃபில் பட்ஜெட் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. பட் ஃபஸ்ட் ஹாஃபோட விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட்
ஸோ இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே வந்து யூஸ்வலி யூஎஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறையா ஆர்மி பேஸ்ட் பற்றி எடுப்பாங்க. அதில் வந்து நிறையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான இல்லை அந்த ஆர்மியை நியாயப்படுத்துறதுக்கான வேலைகளில் வந்து அந்த படத்தில் இருக்கும். எஸ்பெஷலி வந்து ஹர்ட் லாக்கராக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் ஈரானியன் பேஸ்ட் ஃபிலிம்ஸ், லைக் அவங்க ஈரானுக்கு போய் அந்த அந்த ஈரானோ இல்லை ஆப்கானிஸ்தான் பேஸ்டு ஃபிலிம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். அதெல்லாமே வந்து அது எல்லாமே வந்து அதில் வந்து உண்மைகள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரியான நியாயங்கள் நிறையாவே படுத்திக்குவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இந்த மாதிரியான ஆர்மி மூவிஸில் வந்து நீங்கள் ஒரு சில பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். எஸ்பெஷலி வந்து நம்ம சைடில் வந்து ஒரு முஸ்லீம் இருப்பார், அந்த சைடில் ஒரு முஸ்லீம் இருப்பார். நம்ம சைடு முஸ்லீமை கரெக்டாக காமிப்பாங்க. அது வந்து அவர் வந்து போய் அவங்க அந்த டெரரிஸ்ட்டை வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியான டைலாக்ஸ் இருக்கும். கடைசியில் வந்து சாவடிக்கிறதுக்குன்னே வந்து இவங்களை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அனதர் பயங்கரமான ஒரு லைக் லெட் டவுன் தான் சொல்லணும் பாலிவுட்டுக்கு இந்த படமும். ஸோ இந்த மாதிரியான படங்கள் வரது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. எஸ்பெஷலி வந்து 2019 வந்து நம்ம இந்த மாதிரியான நிறையா படங்கள் வந்து லைக் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்துச்சா அப்படின்னா வந்துச்சு, பட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்துச்சு. லைக் வருஷத்துக்கு ஒரு படம் வரும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அண்ட் அதை டீபங்க் பண்ணி அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சொல்லி தீர்க்கறதுக்குள்ளேயே அடுத்த படங்கள் வந்துடுது. கிட்டத்தட்ட வந்து ஃபேக் நியூஸ் மாதிரியே தான் இந்த படங்களும் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து ஆர்மி பேஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ரிலீஜியஸ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஐடியாலஜிக்கல் இன்சிடென்ட்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி எடுக்கிற படங்கள்லாம் வந்து நிறையா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உரியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி. பட் உரி வந்து அது எவ்வளோ பேர் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அது வந்து இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ப்ரோபகேண்டா அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளோ பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா அது எடுத்த விதம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் த நக்சல் ஸ்டோரி இப்போ வந்தது, அதுக்கப்புறம் ஜேஎன்யூ இப்போ இதுக்கப்புறம் வரப்போகிறது, அதுக்கப்புறம் சப்ரபத்தி ரிப்போர்ட் வரப்போகுது விச் இஸ் ரிலேட்டட் டு கோத்ரா ட்ரெயின் ஆக்சிடெண்ட், அண்ட் இப்போ கூட வீர் சவார்கர் வந்துச்சு. ஸோ இந்த படங்கள்லாம் வந்து ஓடுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற கான்வர்சேஷன் கிடையாது. இந்த படங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சொசைட்டியை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து இதில் விஷயமே. பிகாஸ் இந்த இன்டர்நெட் நம்ம ஒரு இடத்துல நம்ம லைக் எஸ்பெஷலி வென் வி வேர் இன் காலேஜ், இன்டர்நெட் ஸ்டேஜ் வரும்போது மோஸ்ட் ஆஃப் அவர் ப்ரொஃபஸர்ஸ், எஸ்பெஷலி ஜேர்னலிசம் படித்தனால மோஸ்ட் ஆஃப் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் வில் சே லைக் இன்டர்நெட் ஏஜ் வந்தனால நீங்கள் வந்து நிறையா பேர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய கருத்தாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சோஷியல் மீடியாவோட இம்பேக்டை வந்து அவங்க எடுத்துக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் we start believing in things that are shortly informed. லைக் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு 30 seconds கொடுக்கும்போது அதை வந்து நம்ம ரொம்ப அதை தான் வந்து நம்ம உண்மை அப்படின்னு நினைக்கிறோம். we are not ஒரு இடத்துல போய் நம்ம லைக் ஒரு இடத்துல போய் நம்ம அதை பற்றி சர்ச் பண்ணி நம்ம எடுக்கிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஆர்டிகல்ஸை சர்ச் பண்ணி எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நம்ம அந்த எஃபர்ட் போடுறதே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் வந்து எஸ்பெஷலி எலெக்ஷன் டைம் வந்து நிறையா வரதுக்கான காரணம் வந்து அதையும் வந்து கேம்பெயினிங்காக வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. எஸ்பெஷலி வந்து கோத்ரா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நான் சொன்னேன்ல, அதை வந்து இப்போ அந்த சப்ரபத்தி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து 2வது ரிப்போர்ட் ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, அதில் வந்து அது ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னாங்க. பட் அதை வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த ரிப்போர்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ வருது அப்படின்னா
குஜராத்தோட எலெக்ஷனுக்கு முன்னாடி லைக் அந்த ஒரு வார கேப்பில் வருது இந்த படம். ஸோ இந்த மாதிரியான படங்களும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க கேம்பெயினுக்கு, விச் இஸ் லைக் ரியலி டேஞ்சரஸ். அண்ட் எஸ்பெஷலி இப்போ இது ஓடலையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சொசைட்டிக்கு இம்பேக்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இப்போ கேரளா ஸ்டோரியை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இட் வாஸ் அவங்க கேம்பெயின் பண்ணதே, அந்த ஸ்டோரியை ப்ரொமோட் பண்ணதே, இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் 33,000 உமன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒரு 3 பேர்த்தோட ஸ்டோரியை வந்து அவங்க வந்து ஒரு 33,000 கதை அப்படின்னு சொல்லும் போது அதுவும் வந்து ரிலீஜியஸாக இருக்கும் போது இட் ரியலி டஸ் எஃபெக்ட். அது வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து இட்ஸ் ரியலி டிஸ்டர்பிங். லைக் இதுதான் வந்து ஹிட்லரும் வந்து அந்த காலத்தில் பண்ணார். எஸ்பெஷலி வந்து அவரோட ப்ரோபகேண்டாவை வந்து பரப்புறதுக்கு ஹீ ஸ்டார்டட் டேக்கிங் மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். லைக் அதை வந்து இதில் கூட காமிச்சிருப்பாங்க, இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸில் கூட அதை வந்து டரண்டினோ காமிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சொசைட்டியை வந்து பயங்கரமாகவே இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா வந்து மூவிஸ்க்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் வந்து நிறையா படம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து IMDbயில் நீங்கள் வந்து இந்தியன் ப்ரோபகேண்டா ஃபிலிம்ஸ்ன்னு போட்டிங்கனாவே ஒரு லிஸ்ட்டே வரும். அதெல்லாம் பாருங்கள். ஸோ இது வந்து புதுசு கிடையாது. எஸ்பெஷலி நீங்கள் US பேஸ்டு ஃபிலிம்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான படங்கள் நிறையா வரும். ஒரு சில டேரக்டர்ஸ் தான் வந்து அதை பிரேக் பண்ணி உண்மையை காமிச்சிருக்காங்க. லைக் எஸ்பெஷலி வந்து ஸ்டான்லி குப்ரிக்கோட படம்லாம் வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து அதை வந்து பிரேக் பண்ணுச்சு. அவருக்கு அடுத்தும் வந்து நிறைய பேர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணாங்க. இப்போ வந்து அது அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஆர்மி ரிலேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் வந்திருக்காது. ஏன்னா வந்து ஐ திங்க் அந்த ஆடியன்ஸே வந்து ரொம்ப வெறுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப் அந்த மாதிரியான ஒரு சலிப்பு வந்து இங்கேயும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் லைக் ஜஸ்ட் அ மூவி அப்படின்னு நம்மளால், ஜஸ்ட் அ ஃபிலிம் ஆர் ஜஸ்ட் அ மூவி அப்படின்னு நம்மளால் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட முடியாது. இட் டஸ் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் அ சொசைட்டி. ஐடியாலஜிக்கலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, இட் டஸ் ஹாவ் அன் இம்பேக்ட் இன் த சொசைட்டி. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் மூவிஸ் எடுக்கும்போது அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரியை போய் படிங்க. ஒரு சைடு ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்காதீங்க, 2 சைடு ஹிஸ்ட்ரியும் படிங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. அந்த கன்க்ளூஷனை நீங்கள் நம்புங்க. இவங்க ரேண்டமாக காமிக்கிறனால நீங்கள் அதை நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. அது இவங்கன்ட்டு இல்லை, லைக் யாராக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான நிறையா ஃபிலிம்ஸ் வந்தாலும் சரி, வரலேனாலும் சரி, ஹிஸ்ட்ரி பேஸ்ட் ஃபிலிம்ஸ் வரும்போது நீங்கள் வந்து 2 சைடோட ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. தட் கன்க்ளூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ரோட் ஹவுஸ். ஸோ இது வந்து ஒரு 1989 வந்து ஒரு ரீமேக் படம் தான். லைக் 2024 இப்போ ஜேக் ஜிலன்ஹாலும் கானர் மெக்ரெகர் வச்சு எடுத்தாங்க. 2 பேர் லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த யூஷுவல் ஸ்டோரிஸ் ஆர் ஓல்டு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஹாலிவுட்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், அதை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோ போவார். அண்ட் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அந்த இடத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறையா படங்கள் வந்து ஹாலிவுட்டில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எஸ்பெஷலி ஜேக் ஜிலன்ஹாலோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கானரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதனால வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக உட்காந்து பார்க்கலாம் வழிய. ஸ்டோரி வைஸ் வந்து இட் இஸ் லைக் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்டோரினே சொல்லலாம். இது எஸ்பெஷலி வந்து ஜேக் ஜிலன்ஹால் வந்து UFC மாதிரியான ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி. லைக் இந்த படம் எடுக்க போகும்போது அப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. லைக் ஆனால் அதெல்லாமே வந்து வெறுமனே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு இந்த படம். அடுத்து ஆக்சுவலி நான் வந்து குணா பார்த்தேன். 1991 ரிலீஸ் ஆச்சு. கமல்ஹாசன் லீட் ரோலில் நடிச்சிருப்பார் அண்ட் சந்தான பாரதி வந்து இதை டைரக்ட் பண்ணியிருப்பார்.
ஸோ இதை பார்த்ததுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் மஞ்சுமெல் பாய்ஸ். பட் மஞ்சுமெல் பாய்ஸ் ஒன்றும் பார்க்கல, ஏன்னா ஓடிடியில் வரல, அதனால் பார்க்க முடியல. ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் அந்த பாட்டுக்காக குணாவாவது பார்க்கணுமே அப்படின்னு பார்த்தேன். ஸோ சின்ன வயசில் வந்து ஆக்சுவலி வந்து விட்டு பார்த்துருக்கேன். பட் இப்போது வந்து பார்க்கும்போது it gave a whole new experience actually. First ஷாட்டே வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ஷாட். அந்த என்டையர் அந்த பிளேஸவே வந்து கண்டினியூஸ் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே அச்சீவ் பண்ண விதமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் அந்த காலகட்டத்திலே அதை அச்சீவ் பண்ண விதம் வந்து ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஆல்சோ வந்து அந்த கேமரா மூமெண்ட்ஸே வந்து ரொம்ப ஆர்கானிக்காக போச்சு படத்தில். and of course the story வந்து ஒரு it is a love story, an unusual love story, a psychological love story அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த ஏன்னா வந்து 2 கேரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து குணாவோட கேரக்டர், அந்த இன்னசென்ஸாக இருக்கட்டும், அவன் கேட்குற கேள்விகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் படத்தில். அண்ட் இது வந்து ஒரு மாதிரியான ஒரு மித்தாலஜிக்கல் லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அவன் வந்து அபிராமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவன் வந்து நினைக்க போகிறான், அதை வந்து லவ் பண்ண போகிறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை யார், அதை அவன் எப்படி பண்ண போகிறான் அப்படிங்கிறத வந்து அதை கொண்டு போகிற விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த லைக் அவங்க கொடைக்கானலுக்கு போனதுக்கப்புறம் லைக் அந்த குகைக்குள்ளே எடுத்த சீன்ஸ் எல்லாமே இருக்கட்டும், இல்லை அங்கே வர டைலாக்ஸாக இருக்கட்டும், இவங்க அந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து லைக் இப்போ எடுத்திருந்தா ஐ கெஸ் வந்து மேபி இட் வுட் ஹாவ் பீன் மச் மோர் செலிப்ரேட்டட். இட் ஹேப்பன்ஸ் ரைட். அது கமல்ஹாசன் படத்துக்கே லைக் கமல்ஹாசன் படங்களுக்கே உண்டான ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். காலம் கடந்து தான் வந்து அதை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி அதனாலேயா இருக்கலாம். ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அந்த படத்தை பார்க்குறதுக்கே. அண்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு அந்த படத்தை பார்க்குறதுக்கே. டெக்னிக்கலியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அமேசான் ப்ரைமில் இருக்குது. லைக் டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து நெக்ஸ்ட் கோல் வின்ஸ். ஸோ இது வந்து டைக்கா வைட்டி எடுத்திருந்தார். ஸோ எனக்கு பர்சனலி அந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் வந்து நாட் மார்வல் ஆஃப்கோர்ஸ். அவரோட படங்கள் எஸ்பெஷலி வந்து ஜோஜோ ராபிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து அவரோட காமெடி வந்து ஒரு லைக் ஆன் த ஹோல் வந்து படம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகலைனாலும் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அவர் லாஸ்ட் எடுத்த படம் தார் அந்த அளவு ஓடலைனாலும் லைக் இந்த படம் வந்து கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்துச்சு. இட் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அது அமெரிக்கன் சமோவா டீம்னு ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கும். அவங்க வந்து ஆஸ்திரேலியா கூட வந்து ஃபீஃபாவில் வந்து ரொம்ப பயங்கரமாக தோப்பாங்க. லைக் 23 கோல்ஸ் கன்சீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கோச் அவங்களுக்கு வருவாங்க. அந்த கோச் வந்து எப்படி வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அட்லீஸ்ட் வந்து ஒரு கோலாவது அடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. அண்ட் ஆல்சோ வந்து இட் இஸ் அன் அண்டர்டாக் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். அண்ட் பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே நிறையா அந்த ஒரு டீமுக்குள்ளே இருக்கிற பர்சனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே நிறையா கொண்டு வருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அந்த கோச்சோட லைக் அவரோட லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு அதையும் வந்து கான்ஃப்ளிக்டாக வரும். இந்த படத்தில் காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் ஐ திங்க் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு தெரிஞ்சு சொதப்பிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் வந்து ஒரு ஹை லோ அந்த பாயிண்ட் இல்லாமல் ஒரே ஸ்டாக்னேட்டடாகவே போயிட்டு இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. அண்ட் ஆல்சோ அவங்க கடைசியாக அதனாலேயே என்னமோ அவங்க கடைசியாக வந்து ஜெயிக்கும் போதுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இல்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ரியல் ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி வந்து இதே நேமில் வந்து ஐ திங்க் டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஃபிலிமாகவும் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து போர், which is in Tamil, and Dange, which is in Hindi. ஸோ நம்ம விஜய் நம்பியாரோட லைக் அந்த ஸ்டைல்லே வந்து தமிழ் அண்ட் ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். லைக் வித் டிஃப்ரெண்ட் காஸ்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் லைட்ஸ்
அந்த மாதிரி எடுத்திருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் டேவிடுமே அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணார். ஸோ இந்த படமும் அப்படி தான் எடுத்திருந்தார். ஸோ போர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லைக் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படம். லைக் மியூசிக்காக இருக்கட்டும், ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், கலர்ஸ் யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக் ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு பேங் ஆன் ஃபிலிமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. லைக் அந்த நீங்கள் ட்ரெய்லரே பார்த்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ஓகே கண்டிப்பாக படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. பட் it had a very weak story and a screenplay. First of all, story ஏன் ரொம்ப வீக் அப்படின்னா, ஒரு எல்லாமே வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி பாலிட்டிக்ஸ் அவர் பேசின விதமாக இருக்கட்டும், அது எல்லா பாலிட்டிக்ஸுமே ஒரே படத்தில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. பட் அவர் சம்ஹவ் வந்து ஹீ ஃபெல்ட் எல்லா பாலிட்டிக்ஸ் ஆஸ்பெக்ட்டுமே அவர் ஒரே படத்தில் கொண்டு வர பார்த்துருக்கிறாரு, விச் மேட் த ஃபிலிம் கிளம்சி ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ வந்து அதை வந்து லைக் காலேஜ் மூலயமா அதை வந்து லைக் ஆக்சுவலி வந்து லைக் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு, பட் மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து அது வந்து ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு, எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. அண்ட் என்னதான் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எனக்கு கிளைமேக்ஸ் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. எஸ்பெஷலி அந்த லாங் ஷாட்டு வந்து எதுக்காக அந்த ஒரு ஃபைட்டை வந்து லாங் ஷாட்டில் எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு இன்னுமே வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அதை வந்து ஆக்சுவலி வந்து கட் பண்ணி எடுத்திருந்தா கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அண்ட் அந்த கான்ஃப்ளிக்ட் ரேஸ் ஆகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் somehow experimentally it was fine, but somehow வந்து அது வந்து அதோட இம்பேக்ட் வந்து அது எப்படியோ வந்து ஷ்ரிங்க் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இப்போ வர ஒரு சில ஃபிலிம்ஸ், எஸ்பெஷலி தமிழ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹிந்தி ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஆர் லைக் இண்டியன் லைக் ரேண்டம்லி லைக் ஆல் இண்டியன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூடிங் கேரளான்னு சொல்லலாம், கே அண்ட் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து காமிக்கிறாங்க. அண்ட் பட் சம்ஹவ் வந்து அந்த ஸ்டோரிக்கு வந்து அது எந்த விதமாகவும் வந்து அது வந்து ஒரு கனெக்ஷனே கிடையாது. அவங்கள வெறுமனே வந்து ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாக காமிக்கிறதுனால இவங்க என்ன அச்சீவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரியான ஒரு 2 கேரக்டர் வந்து இதுலேயும் காமிக்கிறாங்க. அண்ட் அது வந்து சுத்தமாக செட் ஆகலை. அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கான இம்பார்ட்டண்ட்டான ரோல் கொடுங்க. அது அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபுல் ஆர்க்காவது வந்து காமிக்கணும் இல்லையா? சும்மா வெறுமனே வந்து அதை வந்து செக்ஷுவல் ரீசன்ஸ்க்காக மட்டுமே காமிக்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அது இந்த படத்துலையும் இருந்துச்சு. ஸோ அடுத்த படம் வந்து சிங்கப்பூர் சலூன். ஸோ இதை வந்து கோகுல் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ், லால் கிஷன் இவங்கெல்லாம் வந்து லீட் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கேஷுவலான ஒரு ஸ்டோரி, லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷ்னலான ஸ்டோரினே சொல்லலாம். ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு அண்டர்டாக் வந்து லைக் எல்லாத்தையும் எதிர்த்துட்டு, அண்டர்டாக்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சில சொசைட்டியல் நார்ம்ஸ் எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறான். அதில் வந்து அவன் என்னென்ன ஹேர்டில்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் கதை. அண்ட் இட் வாஸ் குட் ஆக்சுவலி. நல்லா இருந்துச்சு. ரொம்ப லைக் ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு எஸ்பெஷலி வந்து அந்த பேரட்டோட ஸ்டோரி செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நான் பெரிய ட்ராபேக்காக பார்க்குறது வந்து லைக் டைலாக்ஸ் தான். டைலாக்ஸ் ரொம்ப கேஷுவலாக இல்லாமல் எல்லா டைலாக்ஸுமே வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் சம்ஹவ் வந்து இதில் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும். அது ஒரு அளவுக்கு அது ஒரு மாதிரி டயரிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து
ஸ்டோரி வைஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் அது அப்படி ட்ராக் வந்து வேறு மாதிரி அந்த டான்ஸ் இதுக்கெலாம் போகும். அந்த சைடு ஒரு இது போகும். அண்ட் எனக்கு மெயினாக ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, இந்த மாதிரியான படங்கள் மே ஹாவ் அ பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அமாங் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து அவன் எடுத்தோடனே வந்து ஒரு பெரிய இதாகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபிலிம்ஸில் ஓகே, பட் நிஜ லைஃப்பில் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஆர் ஈவன் இஃப் இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் கைண்ட் ஆஃப் டேஞ்சரஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறது வந்து எனக்கு வந்து பெருசாக இதாக படலை, லைக் கன்வின்சிங்காக படலை இந்த படத்தில். ஸோ ஏன்னா இந்த மாதிரியான இதுக்கு முன்னாடி இருந்த டெக்கேட்ஸ்லலாம் இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்திருக்கு. அதவே தான் வந்து அதே பேட்டர்னை தான் இவங்களும் கன்டினியூ பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜ் அண்ட் லால்கிருஷ்ணன் இவங்களாம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரிப்ளி பார்த்தேன். ஸோ ரிப்ளி ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் கூட வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து சீரீஸு, ஸோ 8 எபிசோட்ஸ் கொண்ட சீரீஸு, ரொம்ப ரொம்ப ஏஸ்தட்டிக்காக எடுத்திருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து மோனோக்ரோம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் லைக் ஒரு ஸ்டோரிக்கு மோனோக்ரோம் வந்து பயங்கரமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். எஸ்பெஷலி வந்து ஒரு த்ரில்லராக இருக்கும்போது அதோட ஃபீலிங்கே வந்து பயங்கரமாக கொடுக்கும். ஸோ இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுச்சு. அதுவும் வந்து யூரோப்பில் எடுத்தனால லைக் எந்த அளவுக்கு அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியுமோ, அதுக்குள்ளே இருக்கிற பில்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்கிடெக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளோ ரசித்து எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கே கொடுத்துச்சு. So it is a slow burn film, slow burn series. ஆண்ட்ரூ ஸ்காட் வந்து லீட் ரோலில் நடிச்சிருப்பார். இவர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸில் வந்து வில்லனாக வருவார். அவர் தான் இந்த படத்துக்கு லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ ரிப்ளி அப்படிங்கிற ஒருத்த வந்து ரொம்ப கிளவரான, லைக் கிளவர் அப்படிங்கிற இந்த சென்ஸ், இந்த ஹீரோயிக் கிளவர் கிடையாது. நம்ம கூடியே இருக்கிற ஒரு லைக் எப்படி சொல்கிறது, கன்னிங்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் வந்து அவன் செய்கிறத வந்து நம்மளால் நியாயமும் படுத்த முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது. அதை எழுதின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி இதில் வந்து அவங்க வந்து ஹிஸ்டாரிக்காக வந்து ஒரு சில ஸ்டோரிஸையும் வந்து பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே வந்து நல்லா பிளெண்ட் ஆகிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த 8 எபிசோட்ஸை பட் இதில் வந்து இஃப் யூ டோன்ட் லைக் ஸ்லோ பர்ன், ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒவ்வொரு எபிசோடும் வந்து அவங்களோட டைம் எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு ஸ்டோரியை வந்து இமர்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கான டைம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் லைக் ஸ்லோ பர்ன் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்டான ஸ்க்ரீன் ப்ளே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு பொறுமையாக ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஃபிலிம், ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு சீரீஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஒரு சில இடத்துல வந்து லாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், தெரியும். அது வந்து உங்கள் மண்டைக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தாலும் அதெல்லாம் வந்து எஸ்பெஷலி ஸ்லோ பர்னால் அது கடைசியாக தானே உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி அதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நான் ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்த ஒரு படம் அனாட்டமி ஆஃப் அ ஃபால். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்ஸ் கிடச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் வந்து இது கொண்டு போயிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து நிறையா லைக் ஒரு சில அவார்ட்ஸ் வாங்குச்சு இந்த படம். ஸோ இது வந்து சாண்ட்ரா ஹல்லர் வந்து லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அ லீகல் ட்ராமா, எஸ்பெஷலி ஃப்ரான்ஸ் பேஸ்ட் லீகல் ட்ராமா இது. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமானே சொல்லலாம் நீங்கள். ஸோ இந்த கதை வந்து லைக் ஒரு கப்பல் இருக்காங்க.
ஒரு கண்ணு தெரியாத ஒரு பையன் இருக்கான். அந்த கப்பலுக்குள்ளே ஒரு சண்டை, லைக் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரியான ஒரு போக்கில் இருக்குது. கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஒரு வீட்டில். அதை வந்து அந்த ஒய்ஃப் தான் வந்து கொன்னதா அப்படிங்கிற ஒரு பேசிஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அது பேஸ் பண்ண ஒரு படம். லீகல் ட்ராமா, கோர்ட் ரூம் ட்ராமானால ரொம்ப இன்டென்ஸாக போச்சு படமே. கோர்ட் ரூம் ட்ராமானாலும் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரியான கோர்ட் ரூம் ட்ராமா கிடையாது. அங்கே வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி எடுத்திருக்காங்க படத்தை. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து பர்ஃபார்மன்ஸஸ், எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட், லைக் ஈவன் அந்த படத்தில் ஒரு நாய் கூட நடிச்சிருக்கோம். அந்த நாய் கூட வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிச்சு ஆக்சுவலி படத்தில். எல்லாமே அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து கேமரா ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா வந்து லைக் ஒரு சில இதெல்லாம் வந்து பெர்ஸ்பெக்டிவாக காமிப்பாங்க. லைக் ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவாக வந்து கேமரா வந்து மூவ் ஆகும். அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன் இந்த படத்தில். இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அதை லைக் எடுத்துகிட்டு போன விதமாக இருக்கட்டும், லைக் அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸை வந்து ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து அந்த மெயின் லைக் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ட்ராமாவாகவும் நீங்கள் அது பார்க்கலாம், அண்ட் ஆஸ் அ கோர்ட் ரூம் ட்ராமாவாக பார்க்கலாம். ஒரு பிளெண்டாக இருந்துச்சு படம். அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன் இந்த படத்தில். அண்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் வந்து மேரி கிறிஸ்மஸ். ஸோ 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இதுவும் ஸ்ரீராம் ராகவன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ விஜய் சேதுபதி, கட்ரீனா கைஃப் வந்து லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி தான். எனக்கு இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ நாவல், பேர்ட் இன் அ கேஜ் அப்படிங்கிற ஒரு நாவல் பேஸ் பண்ணது. ஃப்ரெஞ்ச் நாவல் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, லைக் ரொம்ப யதார்த்தமான படமாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு லைக் அது நம்மளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கூடயே வந்து ட்ராவல் பண்ண வைப்பாங்க, அந்த கேரக்டர்ஸ் கூடயே. எஸ்பெஷலி வந்து விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸோ தமிழை விட ஹிந்தியில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தமிழ் அண்ட் ஹிந்தி. உங்களுக்கு ஹிந்தி வந்து சப்டைட்டில்ஸோடு பார்க்க உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா வந்து அந்த செட்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஸ்ட் நடிக்கிற விதமாக இருக்கட்டும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கூடயே அவங்க வந்து ட்ராவல் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில். அண்ட் டு பி லைக் இதுக்கு முன்னாடி வந்து அந்தாதுன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு அதோட சாயல் வந்து அங்கங்கே இருக்கிற ஒரு விதம், லைக் அங்கங்கே சாயல் வந்து இருக்கலாம். அது வந்து டைரக்டரோட லைக் அவரோட ஐகானிக்கான ஒரு சில விஷயங்களை வந்து அவர் வச்சுருந்தார். பட் மற்றபடி வந்து இட் வாஸ் அ டோட்லி அ குட் அப்ரோச் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை ஆர் அதை எடுத்துகிட்டு போன விதமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். அண்ட் ஸோ இதுக்கு பிரம்மயுகமும் நான் பார்த்தேன். பட் ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் மலையாள சினிமாக்கே வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நான் நிறையா படங்கள் பார்க்கல. ஸோ அதனால் வந்து மலையாளத்துக்குன்ட்டு தனியாக வந்து நான் தனியாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு லைக் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம பிரம்மயுகம் ரிவ்யூ எல்லாம் பார்க்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீசஸ் அப்படின்னே சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபார் ஹாரர் ஜர்னர்ஸ்.
அதுவும் உங்களுக்கு மிட்சோமர், ஹெரிடிட்டரியான மாதிரியான கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து இந்த கதையும் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள் அதையும். அண்ட் ஆல்சோ வந்து நேற்று வந்து ஒரு சீரீஸ் பார்த்தேன், ஃபால் அவுட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ். அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ த ரைஸ் ஆஃப் கேமிங் ரிலேட்டட் சீரீஸஸ். ஏன்னா இப்போ பேசிக்லி வந்து நீங்கள் பார்க்குற நிறையா சீரீஸ், எஸ்பெஷலி அமேசானாக இருக்கட்டும், இல்லை பேரமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அடுத்து வந்து ஆப்பிள் ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா கேமிங் ரிலேட்டட் சீரீஸில் கொண்டு வராங்க. அதுக்கான ரீசன்ஸும் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிலேட்டட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.